ஹாய் கைஸ், ஸ்பார்க்கி ஹியர். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்மேப் பற்றி தான். ஸோ என்மேப்பில் வந்து கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, என்மேப் வச்சு எப்படி வந்து ஸ்டெல்த்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு ஸ்டெல்த்தியாகவும் கொஞ்சம் எப்படி ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறது, மற்ற ஸ்கேன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 2-3 நிமிஷம் போகாமல் கொஞ்சம் எப்படி ஸ்டெல்த்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக என்மேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். என்மேப் வந்துட்டு ஒரு போர்ட் ஸ்கேனிங் டூல். அதை வச்சு டார்கெட்டோட போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் என்மேப் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த வீடியோவோட ப்ரீ ரெக்வசிட்ஸ் என்னென்னா, எப்படி வந்து ஒரு யூஸருக்கு என்மேப்பை யூஸ் பண்ண தெரியும், லைட்டாக தெரிஞ்சால் போதும், புரிஞ்சுக்குவீங்க ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக எப்படி என்மேப் யூஸ் பண்ணுவீங்க, என்மேப் அதோட டார்கெட். ஸோ அப்படி போட்டிங்கன்னா அது நார்மலாக டிஃபால்ட் ஸ்கேன் வந்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நார்மலாக இது இப்படி போகாமல் வந்து ஒரு பிங் ஸ்கேன் ஓட்டணும். நீங்கள் நார்மலாக பிங் பண்ணி பார்ப்பீங்களா உசுரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. இதே நான் என்மேப்லேயும் வந்துட்டு பிங் ஸ்கேன் ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு போட்டிங்கன்னா ஹோஸ்ட் அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஹோஸ்ட் அப், இந்த டார்கெட் வந்துட்டு உசுரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்கேன் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஐசிஎம்பி பேக்கெட்ஸ்லாம் வந்துட்டு பிளாக் பண்ணுவாங்க சில டார்கெட்ஸ். ஐசிஎம்பி பேக்கெட்ஸ்னால் என்னென்னா, இந்த பிங் பண்ணும்போது ஐசிஎம்பி பேக்கெட்டு தான் வந்துட்டு நீங்கள் போகும். ஸோ இதை வந்துட்டு சில கம்பெனிஸோ இல்லை டார்கெட்ஸோ யாராவது வந்து தடுக்கிறாங்கன்னு வைங்களேன். இதை வந்துட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஹோஸ்ட் வந்து அப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு -PN வந்து யூஸ் பண்ணலாம். -PN வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாகவே அந்த டார்கெட் வந்து இருக்குது, உசுரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக போர்ட் ஸ்கேன் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட். நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு டிசிபி ஸ்கேன் தான் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. நார்மலாக வந்துட்டு போர்ட் நம்பர் அடிப்பீங்க, ஸ்கேன் ஆகும்னு வைங்களேன். இப்போ என்மேப்பு ஐபி அட்ரஸ் போகிறீங்க, இது வந்துட்டு டிசிபி ஸ்கேன். இப்போது நம்ம வந்து சின் ஸ்கேனுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். டிசிபி ஸ்கேன் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் பி. கம்ப்யூட்டர் லைக் கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் டூட்ட உசுரோடு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குதுன்னு வைங்களேன். அது வந்து சின் ஸ்கேன்னு சின் பேக்கெட் சென்ட் பண்ணும். அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் டூ வந்து என்ன பண்ணுன்னா, ஆப்பாப்பா நான் உசுரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின் அக்னாலஜி பேக் சென்ட் பண்ணும், சின் ஆக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியாக கம்ப்யூட்டர் ஒன்று வந்துட்டு மறுபடியும் அக்னாலஜி பண்ணிட்டு நான் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நடக்கும். சின் ஸ்கேனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கடைசியாக வந்துட்டு கம்ப்யூட்டர் 1 வந்துட்டு கம்ப்யூட்டர் 2க்கு அனுப்பல ஒரு பேக்கெட்னா ஓகே கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அது வந்து நடக்காது. இட்ஸ் லைக் எப்படி இருக்குன்னா, நீ தானே லியோ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கம்ப்யூட்டர் 2 வந்து சொல்லும். அதுக்கப்புறம் வேறு எந்த இதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் முடிஞ்ச மாதிரி. ஸோ தட் நமக்கு வந்து தெரியும் இது வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து அலைவில் இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் பேச வேணாம் அப்படிங்கிறனால. ஏன்னா டிசிபி ஸ்கேன் வந்து சில இதில் வந்துட்டு டிடெக்டபுளாக இருக்கும். இப்போது சில சாக் கைஸ்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன், சில கம்பெனிஸ்லாம் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்காகலாம் வந்துட்டு தடுக்கிற மாதிரி சின் ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாக் யூஸ் பண்ணிங்கன்னா சின் ஸ்கேன் கரெக்டாக இதாகும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு போடலாம். ஸோ டார்கெட் போட்டிங்கன்னா நார்மலாக வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு, ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்துருச்சு. செகண்ட்ஸ் தான் நான் வந்துட்டு பேசணும்னு நினச்சேன், ஃபாஸ்ட்டாக இப்படி இது பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ போக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டார்கெட்டுமே வந்துட்டு அந்த ஐசிஎம்பி பேக்கெட்ஸ் வந்து தடுக்குதுன்னு வைங்களேன். நீங்கள் நார்மலாக வந்துட்டு பிஎன் ஃப்ளாக்கை போட்டு நீங்களும் வந்துட்டு அப்புறம் ஃபர்தராக ஸ்கேன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எனக்கு ஓகே இப்போ சின் ஸ்கேன் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு இப்போது டிசிபி பேக்கெட்டை சென்ட் பண்ணாலும் ஓகே, நான் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா. எனக்கு எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குமோ அவ்வளோ போர்ட்ஸ் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு வெர்ஷன்லாம் கண்டுபிடிக்காது இருந்தது, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்மேப் போட்டு எல்லா போர்ட்ஸும் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் கொடுப்பீங்க. P-P- அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லா இதுவும் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மினிமம் ரேட்டுன்னு சொல்லி ஒரு ஃப்ளாக் இருக்குது. மின் ரேட் வந்துட்டு ஒரு 50,000 கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன்.
ஒரு செகண்டுக்கு வந்துட்டு 50,000 பேக்கெட் சென்ட் பண்ணும் அந்த டார்கெட்டுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு 5 to 6 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஆக்சுவலாக நான் 5 சொன்னேன், இப்போ 4லேயே கிடச்சிருச்சுப்பாங்க. இந்த ஸ்கேனில் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சில போர்ட்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எல்லா ஸ்கேன்லேயும் வந்து நடக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் சில இதெல்லாம் வந்துட்டு சில போர்ட்ஸ் வந்துட்டு மிஸ் ஆக இருக்குது. அது மட்டும் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணதில்ல, அது ஒன்று. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட். இது வந்துட்டு நார்மலாகவே நம்ம வந்துட்டு 50,000 சொல்லி நம்ம கஸ்டமைசேஷனாக கொடுக்குறோமா. என்மேப்பே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கான், நீங்கள் வந்து த்ரெட்டு மென்ஷன் பண்ணலாம். அதுக்காக வந்துட்டு டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு த்ரெட்டில் வந்துட்டு 1 2 அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு த்ரெட்டு வந்து 4 கொடுத்துட்டு நான் என்னோடய டார்கெட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணேன்னா இது அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாச்சும் எடுக்கும். ஸோ இந்த ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்கேன் வந்துட்டு 128 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, ஆல்மோஸ்ட் லைக் 2 minutes. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மின் ரேட்டு கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு உங்களோட யூஸ். ஆக்சுவலாக அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸை மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா போர்ட்டும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் போர்ட் ஸ்கேன் பண்ணணும். எனக்கு வந்துட்டு எல்லா போர்ட்டும் வேணும், ஆனால் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா. எனக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வேணாம், எனக்கு வந்து ஃபுல் டிசிபி ஸ்கேன் வந்துட்டு இனிஷியேட் ஆகணும், ஃபுல் அக்யூரேட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுட்டு நார்மலாக உங்களோட டார்கெட்டை வந்து மென்ஷன் பண்ணிடலாம். இது மாதிரி போடுறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இதில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா மொத்த போர்ட்டும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி இருக்கிற இதாக எடுக்கும். ஒவ்வொரு போர்ட்டாக போயிட்டு உசுரோட்டிருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா மின் ரேட் நான் சொல்லணும்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டெல்த்தியாக வேணும் அப்படின்னா -S இது சின் ஸ்கேன் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டெல்த்தியாக இருக்கும். எனக்கு பேலன்ஸாக ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பேலன்ஸாக இருக்கணும்னா ஸ்டெல்த்தியாகவும் லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணாம், ரொம்ப ஸ்லோவாக வேணாம், எனக்கு ஓரளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு மென்ஷன் பண்ணி ஏற்றிக்கலாம். எனக்கு ஃபுல்லாக அக்யூரேட் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷனும் கொடுக்காம நார்மலாக ஃபுல் ஸ்கேன் வந்துட்டு ஓட்டலாம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபீட் RSA அப்படின்னு சொல்லி ஒரு RST ரேட் லிமிட்டிங்னு சொல்லி ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாக் தான் அது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபயர் வால்ஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன். லெட்ஸே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா ஒரு டார்கெட்டும் வந்து ஒரு ஃபயர் வாலுக்கு அந்த சைடு தான் இருக்கும். நார்மலாக எதுவுமே வெளியே ஓப்பனாக வச்சுருக்க மாட்டாங்க, எதுவுமே சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஸோ ஃபயர் வாலுக்கு இந்த சைடு இருக்கும்போது சில ஃபயர் வால்ஸ் வந்து இல்லை வேஃபோ இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் பண்ணுதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி வர இதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்தது அப்படின்னு சொன்னால் சிலது வந்துட்டு ஃபயர் வால்ஸ் வந்து தடுக்கும். ரூல்ஸ் சொல்லி வச்சுருப்பாங்க, ஸோ தடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ரேட் லிமிட்டை வந்துட்டு ரீசெட் ரேட் லிமிட் ஆக்சுவலாக, ஸோ அதை வந்துட்டு பைபாஸ் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக சின்ஸ்கேனுக்கு வந்துட்டு சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி என்மேப் போட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஃபுல் போர்ட் ஸ்கேன் தான் போட போகிறேன். ஸோ ஃபுல் போர்ட் ஸ்கேன் போட்டுட்டு சின் ஸ்கேன் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு டிடெக்டபுளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோடய அந்த ஹோஸ்ட் வந்துட்டு அப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிங்களேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் மினிமம் ரேட்டையும் கம்பைன் பண்ணிக்கிறேன். எனக்கு மினிமம் ரேட் வந்துட்டு எனக்கு 5,000 இருக்கணும், எனக்கு ஆவரேஜாக 5,000 இல்லைன்னா 10,000 அந்த மாதிரி வச்சுக்கலாம், உங்களோட அந்த இது பொறுத்து தான். ஸோ டிஃபீட் RST. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஃபயர் வால்ஸ்லலாம் வந்துட்டு கொஞ்சம் பைபாஸ் பண்ணி போக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஃப்ளாகும் நான் வந்துட்டு இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன், மேக்ஸ் ரீட்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்துட்டு சில கேஸில் வந்து ஒரு போர்ட்டை வந்து நான் ஆஃப்லைனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ரெஸ்பான்ஸே வரலன்னா இன்னொரு தடவை ட்ரை பண்ணோம். எனக்கு வந்துட்டு
ஓகே ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணால் போதும், எனக்கு சும்மா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் டிடெக்டபிள் ஆயிரும், நம்ம வந்துட்டு அந்த டார்கெட்டை ஸ்கேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிடெக்ஷன் வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இது. ஸோ அதனால் மேக்ஸ் ட்ரைஸ் 2 மட்டும் வச்சுக்கிட்டு என்னோடய டார்கெட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஓகே ஸ்கேன் முடிஞ்சு. இது வந்துட்டு ஆவரேஜ் டைமிங் தான் வந்திருக்கு, லைக் 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வந்துட்டு பிளாக் பண்ணுதுனீங்களா, லைக் வந்துட்டு சில இது வந்துட்டு ஃபயர்வால்ஸோ ராஃபோ ஏதோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்கேன் டிலே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஸோ ஸ்கேன் டிலே வந்துட்டு ஒரு 50 ms, அந்த எம்எஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிலேக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேன் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ரொம்ப டிடெக்டபுளாக இருக்காது, நம்ம வந்துட்டு ஸ்டெல்த்தியாக உள்ள போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஸ்கேன் முடிஞ்சு. இது பழைய ஸ்கேனோட இது ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிருக்கு. 26 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு, நிறையா போர்ட்ஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஓகே இப்போ வந்து ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற பேக்கெட்ஸே வந்துட்டு பிரித்து சென்ட் பண்ணும். ஸோ அது எப்படி வந்துட்டு பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நார்மலாக என்மேப் நான் வந்துட்டு எல்லாமே போர்ட் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துறோம். அப்புறம் வந்து சின் ஸ்கேன், அப்புறம் என்னோடய டார்கெட் வந்துட்டு அப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த எஃப்ங்கிறது வந்து ஃப்ராக்மெண்டேஷனுக்காக. அப்புறம் வந்துட்டு மினிமம் ரேட் வந்துட்டு 5000 கொடுத்துப்போம். அப்புறம் வந்துட்டு என்னோடய டார்கெட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி கொடுக்குறனால என்னோடய பேக்கெட்ஸ் வந்துட்டு இன்னும் பிரிஞ்சு போகும். ஸோ தட் ஃபயர்வால் வந்துட்டு பிளாக் பண்ணாது. நீங்கள் வந்துட்டு இந்த இதில் இருந்து தான் ஓவராக வந்து அடிக்காமல் நீங்கள் கொஞ்சமாக பிரித்து ரன் பண்ணுற மாதிரி. இதுவும் வந்துட்டு 20 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. சேம் போர்ட்ஸ் தான். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு எல்லா போர்ட்ஸும் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா போர்ட்ஸும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிறோம். ஸோ இந்த போர்ட்லலாம் வந்துட்டு என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியணும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு 80 443 80 இந்த மாதிரிலாம் வந்துட்டு போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் என்ன போர்ட்ஸ் அப்படின்னா நார்மலாக HTTPக்கான டிஃபால்ட் போர்ட்ஸ், லைக் நார்மல் சர்வர்லாம் அந்த என்ஜிராக் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த மாதிரிலாம் ரன் பண்ணுற ஒரு இடம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி பர்டிகுலர் போர்ட்டுக்கு மட்டும் எனக்கு ஸ்கேன் ரன் ஆகணும், அதில் வந்துட்டு என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக அந்த HTTP பற்றி ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா HTTP போர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். 80 443. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வந்துட்டு நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு NSE அப்படின்னு சொல்லி ஒன்று உள்ள வருது, என்மேப்போட ஸ்கிரிப்டிங் என்ஜின். ஸோ இவங்க வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க நார்மலாக ஓட்டுறதுக்காக. ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்ண போகிறோம். HTTPயில் இருக்க வல்னரபிலிட்டிலாம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் வந்து போட்டுக்கிறோம். இது இப்படி போட்டுட்டோம்னா ஆஸ்ட்ரிஸ்டிக். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா HTTPயில் வல்னரபிள் இருக்கிற எல்லா ஸ்கேனும் எடுத்து இந்த போர்ட்ஸில் வந்து ஓட்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எந்த டார்கெட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும். எந்த டார்கெட் அப்படின்னா 10 என்னோடய டார்கெட்டை வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஸ்கேன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு 6 செகண்ட்ஸில். 80 வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ இது ஏதோ எரர் அப்படின்னு சொல்லி வருது. லைக் நார்மலாக 443 80 வந்துட்டு ஃபில்டர்டுன்னு இருக்குது. ஃபில்டர்டுனா நாட் அப். ஸோ நம்ம நார்மலாக இந்த டார்கெட்டில் வந்து 80 443 இல்லை. நீங்கள் வந்துட்டு இப்போ SMB ஸ்கேன் பண்ணால் போகிறீங்கன்னு வைங்களேன். SMB ஸ்கேன் பண்ணுறதும் சேம் தான். அதோட போர்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். 139 445. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் இது போர்ட்ஸு நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட அவங்களோட என்மேப்போட நார்மல் ஸ்கிரிப்டிங் என்ஜினோட இது கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு SMB வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட்ஸ் வந்து கொடுக்குவோம். ஸோ இதுவும் ஸ்கேன் ரன் ஆகட்டும், நம்ம பார்ப்போம். ஓகே நமக்கு வந்துட்டு ஸ்கேன் ரன் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அதோட டிஃபால்ட்டோட அவங்களோட வச்சுருக்க சிவிஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஃபால்ஸ் அந்த மாதிரி சொல்லி வந்திருக்கு. ஸோ என்மேப் வச்சுட்டு எவ்வளோ எடுக்க முடியுமோ நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்துட்டு 12 செகண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஓகே நம்ம வந்துட்டு ஒரு டார்கெட்டில் MySQLும் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அந்த போர்ட்ஸும் அது ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக MySQLும் எப்படி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்.
என்மேப் கொடுத்துட்டு நம்ம வந்து MySQLோட போர்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணலாம். MySQL வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு போர்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ MySQL ஓப்பனில் இருக்குது அப்படின்னா டிஃபால்ட் போர்ட் நம்பர் 3306. ஸோ போட்டுட்டு நான் என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னு சொல்லி கொடுப்பேன். என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து MySQL இருக்க வல்னரபிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி எல்லா இதையும் ஓட்டு. அப்புறம் என்னோடய டார்கெட். ஸோ இதை ஓட்டுனா அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்துட்டு அதில் இருக்கிற நார்மல் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்லாம் வச்சு ரன் பண்ணி எனக்கு டேட்டா எடுத்து தரும். இப்போதைக்கு என்னோடய டார்கெட்டில் வந்துட்டு அது வந்துட்டு அப்பில் இல்லை. ஸோ இப்போது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எப்படி வந்து ஒரு போர்ட்டில் இருக்க வல்னரபிலிட்டிஸ்லாம் தனித்தனியாக எப்படி என்எஸ்சி வச்சு ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு இதை தான் போட்டு எனக்கு தேடணும்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாத்துக்கும் எனக்கு வந்துட்டு மனப்பாடம் வச்சுக்க முடியாது அப்படி சொல்லி நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அதுக்கு தான் வந்துட்டு அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லா போர்ட்ஸும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போது நார்மலாக HTTP கொடுக்குறீங்க, ஒரு நார்மலாக ஒரு ஃபைன் பண்ண போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் SMB போர்ட் இருக்குது, 3306 இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு தனித்தனியாக ஸ்கிரிப்ட் எழுதி ஏன் கொடுக்கணும், நார்மலாக வந்துட்டு எல்லா ஸ்கிரிப்டையும் ஓட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் பண்ணலாம். நார்மலாக ஸ்கிரிப்ட் வால்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு எல்லா ஸ்கிரிப்டையும் ஓட்டும். ஸோ இது மூலயமா நம்ம வந்துட்டு இருக்கிற போர்ட்ஸில் இருக்க எல்லா வல்னரபிலிட்டிஸும் வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஸ்கேனுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் ஃபைலை வந்து எடுத்துவீங்க. அவுட்புட் ஃபைலை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு ON அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். OA கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க எல்லா ஃபார்மேட்டும் எடுத்து ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணும். ON கொடுத்தீங்கன்னா என்மேப்போட இது மட்டும் நீங்கள் வந்துட்டு ஃபார்மேட் மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இதுதான் பர்சனலி யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு ஸ்கேன் அவுட்புட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு டார்கெட் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபைனலி என்னோடய சாய்ஸ் என்ன இருக்குன்னா, நார்மலாக நான் என்ன பண்ணுவேன், எல்லா போர்ட்டும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு எல்லா ஸ்கேனும் வந்துட்டு ஃபுல் போர்ட் ஸ்கேன் எடுத்துப்பேன். அப்புறம் வந்துட்டு சின் ஸ்கேன் எடுத்துப்பேன். என்னோடய ஹோஸ்ட் அப்பாக இருக்கும்னு சொல்லி தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு லைக் CTFs ஆடும்போது எனக்கு வந்துட்டு நார்மலாக ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நார்மலாக அப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் மினிமம் ரேட் வந்துட்டு ஒரு 5000 கொடுத்துப்பேன். கொடுத்துட்டு மேக்ஸ் ட்ரைஸ் 2. ஸோ மேக்ஸ் ட்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் RST கொடுத்துப்பேன். ஸோ ரொம்ப இதுவாகாமல் இருக்கும், பாக்ஸ் வந்து அடி வாங்காமல் இருக்கும். அப்புறம் வந்துட்டு என்னோடய டார்கெட் இந்த மாதிரி கொடுத்துட்டு நார்மலாக ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அவுட்புட் ஃபைல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்கேன் அப்படி சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து போர்ட்ஸ் கிடச்சிருமா, போர்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து பர்டிகுலர் போர்ட்டை வந்து எடுத்து வச்சுப்பேன். இப்போ வந்துட்டு ஓப்பன் போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, இது ஒரு ஃபைலாக வச்சுப்பேன். ஓப்பன் போர்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேன் வந்துட்டு ஓட்டுவேன். இதுக்கு வந்துட்டு ஸ்கேன் வந்துட்டு ஓட்டி அதுக்கப்புறம் என்னோடய டார்கெட் கொடுத்துருவேன். டார்கெட் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய அவுட்புட் ஃபைல் இது வந்துட்டு வல்ன் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ தட் எனக்கு வந்துட்டு பார்க்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். என்னென்ன ஓடி இருக்குது, என்னென்ன ஃபுல் ஸ்கேன், அதில் வந்துட்டு என்னென்ன நார்மல் ஸ்கேன் ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன வல்னரபிலிட்டி ஸ்கேன் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருங்க எப்படி வந்து ஸ்டெல்த்தியாக கொஞ்சம் எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.